யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக் உருவானது. 1958ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி துவக்கம் பெற்றது ஒரு முக்கிய காலம் சார்ந்த அரசியல் கூட்டமைப்பு யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக். இது எகிப்து மற்றும் சிரியா ஆகிய நாடுகளுக்கிடையே உருவான நிகர்சார்ந்த யூனியன் ஆகும். இந்த அமைப்பு பான் அரபிசம் இயக்கத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக கருதப்பட்டது. இந்த யூனியன் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் கமால் அப்தல் நாசர். அவர் அரபு உலகில் ஒன்றிணைப்பு மற்றும் தேசிய அகழ்வுக்கான ஆதரவை வலியுறுத்தினார். நாசரின் முன்னிலை மற்றும் பிரகடனங்கள் பல அரபு நாடுகளில் போதுமான ஆதரவை பெற்றன. 1958இல் எகிப்து மற்றும் சிரியா அரசுகள் ஒருங்கிணைந்து ஒரு மத்திய அரசை நிறுவின. புதிய யூனியன் அரசின் தலைவராக கமல் அப்தல் நாசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் இரு நாடுகளின் பொருளாதார, இராணுவ மற்றும் வெளிநாட்டு கொள்கை நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. இந்த கூட்டமைப்பு பான் அரபிசம் என்ற சமூக அரசியல் இயக்கத்தின் அடிப்படையில் உருவானது. அரபு நாடுகளின் இன ஒற்றுமை, மொழி மற்றும் பண்பாட்டு ஒருமை ஆகியவற்றை வலியுறுத்தி வெளிநாட்டு தலையீடுகளை எதிர்க்கும் நோக்கமும் இருந்தது. ஆனால் இந்த யூனியன் பல சவால்களை சந்தித்தது. சிரியாவில் உள்ள உள்ளூர் அரசியல் பிரச்சினைகள் மற்றும் அரபு தேசியவாத குழுக்களின் வேறுபாடுகள் காரணமாக ஒருங்கிணைப்பு சுலபமாக அமையவில்லை. சில இடங்களில் அரசியல் கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. 1961ஆம் ஆண்டு சிரியா நாட்டில் ஆட்சியில் மாற்றங்கள் ஏற்பட்டது. இதனால் யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக் 1961இல் தனித்தனியான நாடுகளாக பிரிந்துவிட்டது. ஆயினும் எகிப்து 1971 வரை யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக் என்ற பெயரை பயன்படுத்தியது. மொத்தத்தில் பிப்ரவரி 22, 1958 அன்று உருவான யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக் அரபு நாடுகளில் ஒருமை மற்றும் பான் அரபிசம் இயக்கத்தின் முக்கிய சின்னமாக உலக வரலாற்றில் பதிவாகியுள்ளது. இது அரசியல் ஒருங்கிணைப்பு முயற்சிகள் எவ்வளவு சவாலானதாக இருக்கலாம் என்பதை காட்டுகிறது.